1 4 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும். மூச்சு விட முடியல. ஹார்ட் ப்ராப்ளம் தான் கடைசியில் வந்துச்சு. பானு என்னை நாளைக்கு ஷிஃப்ட் பண்ணுவா, நீ என்னை விட்டு எங்கேயும் போயிடாத அப்படின்னு. நீ இந்த மாதிரி சொன்னீன்னு பாரு, நீ சொல்லாத, நான் உன்கிட்ட பேச மாட்டேன், நான் அழுத. இல்லடா தங்கம், அழாத நான். நீங்க கூப்பிடுறீங்க, ரெஸ்பாண்ட் பண்றாரு அவரு. ஒரு 6 மாசம் பைத்தியம் முடிச்ச மாதிரி தான் இருந்தேன். என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு உடம்பெல்லாம் ஆடுறது, அழுக வருது, தலை சுத்துறது, என்ன பண்றது தெரியல. அப்படியே உட்காந்துட்டேன் கீழே. காலையிலும் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல. அவன் வந்து என்னமா இங்க வந்திருக்கீங்க, எப்ப வந்தீங்கன்னு தானே கேட்கணும். மாலை வண்ணமா திருவருள் பட பாட்டு, அந்த ரெக்கார்டிங் எல்லாம் நான் இருந்தேன். வீட்டுக்கு வந்து ஒரு 6 மாத இடைவெளியில அப்பா தவறிட்டாருன்னு சொன்னீங்க. என்ன நடந்துச்சு அப்பாவுக்கு, என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லை, என்னோ மாதிரி இருக்குன்னா அவருக்கு என்ன தெரியல, மூச்சு விட முடியல. சொன்னா சரி ஹார்ட் ப்ராப்ளமா இருக்கும். ஹார்ட் ப்ராப்ளம் தான் கடைசியில் வந்தது. அங்கே அட்மிட் பண்ணோம். அப்புறம் இல்லை நீங்கள் அழைச்சிட்டு போயிடுங்க, நார்மல் ஆகிடுத்து. நாங்கள் வந்தோம், திருப்பியும் வந்து பண்ணோன்னே அப்புறம் ராமச்சந்திராவில் அட்மிட் பண்ணோம். ஸோ அங்கே பண்ணால் ஒரு 5-6 நாள் கூட இல்லை, போயிட்டு ஹார்ட் அட்டாக். சாயங்காலம் 5:30 மணிக்கு ஒரு வாட்டி வந்தது, நைட்டு 8 மணிக்கு ஒரு வாட்டி, 7:45 8. அது என்னன்னா, ஒரு வார்த்தை சொன்னார் நாள், பானு என்னை நாளைக்கு ஷிஃப்ட் பண்ணுவா, நீ என்னை விட்டு எங்கேயும் போயிடாத அப்படின்னாரு. அப்பா நான் உன்னை விட்டு எங்கப்பா போகிறேன், உன்னோடையே தான்ப்பா இருக்கேன், உனக்கு எல்லாம் சரியாக போயிடும்ப்பா, நீ கவலைப்படாத அப்படின்னு. அதுக்கப்புறம் அன்றைக்கு நாள் ஒரு இதே மாதிரி தான் ஏர்லி மார்னிங், மிட் நைட் ஏர்லி மார்னிங்கில் பானு பானு அப்படின்னு கூப்பிட்டாரு. என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனேன். எங்கள் அப்பாவும் அம்மாவும் என்ன இருக்காங்க, என்னை கூப்பிட்றேன்னு. நீ இந்த மாதிரி சொன்னீன்னு பாரு, நீ சொல்லாத, நான் உன்கிட்ட பேச மாட்டேன், நான் அழுத. இல்லடா தங்கம், அழாத, நான் அப்படி சொல்ல மாட்டேன். இது 3 நாள் முன்னாடி நடக்கிறது. சொல்ல மாட்டேன் அப்படின்னு. அதுக்கு மறுநாள் அங்கே ஐசியூவில் போயாச்சு. ஐசியூவில் போயிட்டு அன்றைக்கி சாயங்காலமே 5:30க்கு ஒரு வாட்டி நான் உள்ளே போகிறேன். போகும்போது அப்பா அப்படின்னு சொன்னேன். சிரிச்சுட்டு இப்படி அப்போ தான் ஃபேஸ் திருப்பினார். உடனே டாக்டர் ஓடி வந்தார். நீங்கள் கூப்பிடுறீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு அவர். ஓ இது இல்லாமல் நாங்கள் இது பண்ண படுத்த, நீங்கள் இன்னொரு வாட்டி கூப்பிடுங்க, நான் பண்ண ரெஸ்பாண்ட், நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்ட்டாங்க. ஒரு கொஞ்ச நேரம் நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறான்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், நீங்கள் வெளியில் இருங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியில் வந்துட்டு. அன்னைக்கு அதுக்கு நாள் சாயங்காலம் சொல்கிறார், நாளைக்கு என்னை ஷிஃப்ட் பண்ணுவா, என்னை விட்டு நீ எங்கேயும் போடாதப்பா. நான் எங்கேப்பா போகிறேன், நான் இங்கே உன்னோடையே தான் இருக்கேன், நான் எங்கேயும் போகல அப்படின்னு. சரி கரெக்டாக மறுநாள் காலம்புரை ராத்திரி 5:30 மணிக்கு வந்ததுன்னாங்க. எல்லாரும் போய் பார்த்தோம், அப்புறம் அது கொடுத்து சரியாச்சுன்னு பார்த்தோம். 8:15 8 இருக்கு. திருப்பியும் வந்து அது இது எவ்வளோ ட்ரை பண்ணாங்க, பண்ண முடியலன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த ஃபீல் இருந்திருக்கு அவர் நீங்க கூட இருக்கணும் அப்படின்றது இல்லையா? அவ சொன்னது எல்லாம் இதெல்லாம் ஓதி அங்கேயே இதெல்லாம் நீங்கள் இவ்வளோலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் இது பண்ணக்கூடாது. என்னன்னா எனக்கு கண்ணு திறந்ததுல நான் அவரோடய அப்படியே பழகி எங்கள் அம்மாவே திட்டு, கொஞ்ச நேரம் கையை விடுறியா, ட்ரெஸ் பண்ணிட்டு வீபதியும் குங்குமம் விடப்படுது, இப்படியே உங்கள் அப்பா பார்த்துட்டு இருக்கேன், என்னண்டவா அப்படிம்பாங்க அம்மா. இப்படி பார்த்து நின்றுட்டு அந்த மாதிரி நம்ம கூடவே இருந்தாச்சு. ஒரு 6 மாதம் பைத்தியம் முடிச்ச மாதிரி தான் இருந்தேன். என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது. அப்போ வந்து அங்கே அந்த ராமச்சந்திரால நான் அப்பாவை அப்படி கையை பிடிச்சிருந்தேன். அங்கேருந்து அந்த இது எடுத்துன்னு வந்து இதில் ஆம்புலன்ஸில் ஏற்றி இங்கே கொண்டு வர வரைக்கும் நான் அவரை விடலை. நீ என்னை விட்டு போகக்கூடாதுன்னாரு இல்லையா, என்னை ஷிஃப்ட் பண்ணும்போது நீ என்னோட இருக்கணும்னாரு. இங்கே கொண்டு வந்து போடுற வரைக்கும் நான் அப்பாவோட தான் கையை விடவே இல்லை. நான் ஆம்புலன்ஸில் ஏறினதே இல்லை. அன்றைக்கி அப்பாவோட அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் வந்துட்டு இங்கே வந்து போட்டு, அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து போட்ட அப்புறம் தான் அது தாங்க முடியாத சூழ்நிலை தான் அந்த 1.5-2-3 மாதம் போகிறது. அதோட நானும் எங்கள் ஹஸ்பண்டும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தஞ்சாவூர் வரைக்கும் போகிற மாதிரி. நீங்கள் கேட்டிங்களா அதிசயம்னு, இதை சொல்கிறேன். அங்கே தஞ்சாவூரில் போனால் எப்போதும் ஒரு கார் வரும், டிரைவர் அவர் வருவார். அங்கே போன ஸ்டேஜில் இறங்குறேன், எனக்கு உடம்பெல்லாம் ஆடுறது, அழுக வருது, தலை சுற்றுறது, என்ன பண்ணுறது தெரியல. அப்படியே உட்காந்துட்டேன் கீழே. ஸ்டேஷனில் இறங்கி அப்படியே எங்கள் ஹஸ்பண்ட் கூப்பிட்றாரு, எழுந்துருமா என்ன நீ எழுந்துரு, நீ எனக்கு பயமாக இருக்கு, நீ இந்த மாதிரிலாம் பண்ணாது, இப்படிலாம் வருத்தப்படக்கூடாது, எழுந்துரு, அப்பா உன்னோடே தான் இருக்கா, நீ இதெல்லாம் அழாதுன்ட்டு உட்காந்து. அந்த டிரைவர் வராரு. வந்துட்டு அவர் என்ன கேட்கணும், எப்போம்மா வந்தீங்க, என்ன இங்கே இருக்கீங்க, என்ன. நான் மத்தியானம் சாப்பிடல, காலையில் இங்கே வந்து காஃபி குடிச்சிட்டு போனது தான். கஞ்சி காலையிலையும் சாப்பிடல, மத்தியானமும் சாப்பிடல, நைட் ஆயிடுச்சு. அவன் வந்து என்னம்மா இங்கே வந்திருக்கீங்க, எப்போ வந்தீங்கன்னு தானே கேட்கணும். அவன் வந்த உடனே சாப்பாடு சாப்பிட்டீங்களான்னு கேட்குறான். இது அவரே ஏன் கேட்டார்னா அவருக்கு கேட்டேன், நானே என்ன தெரியல, நானே ஏன் கேட்டேன்னு தெரியல.
இல்ல இல்ல நீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அது எனக்கு வந்து எங்க அப்பா அவர்ட்ட வந்து சொன்ன மாரி இருந்தது. அப்பதான் இவர் சொல்றாரு அத. பாரு நீ சாப்பிடலன்னு உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அத அவன் மூலமா உனக்கு தெரிவிக்கிறேன். நீ ஒழுங்காமலே சாப்பிட இல்லன்னா உங்க அப்பா உன்ன கோச்சுப்பா. அப்படின்ட்டு இவரு வந்து அவரு அந்த அளவுக்கு அவரு கூடவே என்ன கூடவே இருக்காரு. ஏதோ பார்த்துட்டே ரூபத்துல இருப்பாங்க. இருந்துகிட்டே இருக்கிறாரு. எங்க வீட்லயே ஆல்ரெடி எங்க அம்மா என்ன கேலி பண்ணுறாங்க. 5 பேர் பொறந்தா. 4 பேர் கத்துக்கும் உங்க அப்பா ஊர்ல இருந்தாலும் கச்சேரி இருந்தாலும் கச்சேரி இருந்தாலும் பொறந்தப்புறம் வருவா. நீ பொறந்து தான் அவர் தான் கையில வாங்கினார். அது கடைசி வரைக்கும் நீ அவரோட செல்ல பொண்ணாவே இருந்துட்ட. அவ் அது சின்ன ரூம். அந்த டிஎம்எஸ் வீட்ல அங்க குடுத்தனூர் இருந்தேன் சார் வீட்ல. ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட். அதுல பொண்ணு பொறந்திருக்கேன்னு சொல்லிட்டு, டிஎம்எஸ் சார்லேருந்து, அவங்க வீட்லேருந்து, சீர்காழி மாமாலேருந்து, சூலமங்கலம் சிஸ்டர்ஸ்லேருந்து, அன்னைக்கு யாரு லீலாம்மாலேருந்து எல்லாரும் என்னோட இந்த 11த் டே பேர் வைப்பாங்கல்ல, அந்த இத்துணூண்டு ரூம்ல எல்லாரும் எல்லாரும் சாப்பாடு. சாப்பாடு. என் பொண்ணுக்கு நான் சாதாரணமா இருக்கேன்ல, அவளுக்கு நான் நன்னா கல்யாணம் பண்ணுவேன் ராணி மாரி. இது வந்து சூலமங்கலம் சிஸ்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. வைத்து அத நிரூபிச்சுட்டான். இன்னைக்கு ஒரு ரிசப்ஷனுக்கு மாத்திரமே 5000 பேர் மேல வந்திருக்காடி அப்படின்னு. அப்படியா? ஆ. வா! அன்னைக்கு ஃபிலிம் ஃபீல்ட் அண்ட் மியூசிக் ஃபீல்ட்ல மோஸ்ட்லி எல்லாரும் வந்திருக்காங்க. அது அத நிரூபிச்சுட்டான். வைத்து நிரூபிச்சுட்டான்னு அவங்க அது சொல்லிட்டு எம்ஜிஆர் இருக்கு. ஐயாவுடைய சிஎம் காலகட்டம் வேற ஆமா. அது. அவருமே அப்ப அன்னைக்கு வரதா தான் இருந்தது. அந்த வரல. வரும். அதாவது இவர் வந்தாரு. கவர்னர் வந்தாரு. அவர் இவருடைய இசைக்கும் சரி, இவருடைய கலை பயணத்துக்குமே எந்த அளவுக்கு அம்மா பக்கபலமா இருந்திருக்காங்க? இவர் 100% தொழில்ல இப்படி வந்தாருன்னா, அதுக்கு அம்மா பெரிய காரணம். அவங்களுக்கு குடும்பத்த பத்தி ஒரு ஒரு கடுகளவு இது அவங்களுக்கு அப்பாக்கு குடுத்ததில்ல. 5 பேரோட படிப்பா இருக்கட்டும், இதுவா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ஒரு சின்ன ட்ரெஸ் எடுக்கிறதுலேருந்து, எது ஒண்ணுனாலும் சரி, எந்த குடும்பத்தில எந்த விதமான ஃபங்ஷன்ஸ் எவ்ளோ ஃபங்ஷன்ஸ் வந்திருக்கு. ரிலேஷன் ஃபங்ஷன்ஸா இருக்கட்டும், எங்களுடைய சம்மந்தப்பட்டதா இருக்கட்டும், அவருக்கு எந்த ஒரு கவலையும் அவர் அந்த நேரத்துக்கு வருவார் பாரு, அந்த முழுசா அம்மா அந்த குடும்பத்த அப்படி கட்டி காப்பாத்தி பார்த்தது, அப்பாக்கு தொழில்ல நல்லபடியா வர முடிஞ்சது. அது பெரிய அம்மாவுக்கு தான் அந்த கிரெடிட். பெரிய பக்கபலம் நிச்சயமா அது இல்லையா? கண்டிப்பா. எதுக்குமே கலங்க மாட்டாங்க. அவரு பாத்துரலாம் அப்படின்ற தைரியசாலி. ரெக்கார்டிங் போயிருக்கீங்களா? அம்மா அப்படி வந்திருக்காங்களா எங்கேயாவது? அம்மா வந்திருக்காங்க. அம்மா வந்திருக்காங்க. இப்ப இந்த அகத்தியேட்டர் போனேன்னு சொன்னேன். அதெல்லாம் அம்மா வந்திருக்காங்க. அ நெறைய ரெக்கார்டிங்ஸ் ரெக்கார்டிங்ஸ்க்கும் போய் பார்த்துருக்கீங்க அப்பாவோட இசையமைப்புல? நெறைய போயிருந்திருக்கேன். இப்ப இந்த ஏடுதந்தா நடி ரெக்கார்டிங் ஃபுல்லா நான் இருந்தேன். மாலை வண்ணமா திருவருள் பாட்டு. அந்த ரெக்கார்டிங் எல்லாம் நான் இருந்தேன். 2 ரெக்கார்டிங் நான் போயிருக்கேன். ராஜராஜ ரெக்கார்டிங் போயிருக்கேன். வாழையடி வாழை ரெக்கார்டிங் போயிருக்கேன். அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பின்னணி குரல், அது பாடகியா ரொம்ப பிடிச்ச ஒரு குரல் அப்பா உங்ககிட்ட வந்து பகிர்ந்தது? எல்லார்கிட்டயும் ஒவ்வொரு பிடிக்கும். டேலண்ட் இருந்தாலும் இருக்குன்னு ஏதோ சொல்லுவாங்க. ஒரு அந்த மாரி சில ஸ்பெசிஃபிக்கா அப்படி சொன்னது சொன்னது. கிடையாது. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அப்பாவோட இசையமைப்புல? சுசீலா அம்மா. அப்படியா? அவங்க அவங்களோட ரொம்ப பெரிய ஃபேன் சரி நானு. அப்பா இசையமைச்சதுல அவருடைய பாட்டுல ரொம்ப பிடிச்ச பாட்டு உங்களுக்கு? நெறைய பாட்டு. எல்லா பாட்டும் பிடிக்கும். இது 2வதுன்னு சொல்ற மாதிரியே இல்ல. எல்லாம் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாங்கா தான் சொன்னேன் நான். ஆமா. நீங்க ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டிருந்தீங்க. அப்பா வந்து தன்னோட 73வது வயதுல தான் காலமானாங்க. அ 75. 75 வயதிலே. ஆமா. அது சில இது இருக்கா? 32. 70 ஓகே. ம். 32 பார்னுங்களா? அதுதான் அந்த அது அப்பா அஃபிஷியலா போட்டிருக்காங்க. 75ன்னு வந்துருச்சு. சரி, அப்ப சரி. அந்த காலத்துல ஸ்ரீலங்கா போம்போது 67ல டிஎம்எஸ் திருச்சி லோகநாதன் அவரோடலாம் அப்ப ஏதோ ஏதோ ஆயிருக்கு. அதெல்லாம் அப்படியே வந்துடுச்சு. சோ தவறா போட்டிருக்காங்க. ஆனா அப்பா பிறந்து 1932. 32. 32. ம். இந்த வாழ்க்கை என்ன மாரி நிறைவ குடுத்தது அப்பா? அத பத்தி சொல்லியிருக்காங்களா அப்பா உங்ககிட்ட எப்பயாவது அப்பாக்கு? சொல்லுவாங்க. அதாவது சில இதெல்லாம் எப்படின்னா, அப்பாவுக்கு வந்து இந்த திருவையாறுல போய் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை. வாசிக்கணும்னு ஆசைன்னா, யாராவது நம்மள கூப்பிட மாட்டாளான்னு அந்த குழந்தை பாவம் 12 வயசு, 13 வயசுல வயலின் போட்டு இப்படியே வச்சுட்டு ஓரமா நிக்கும். யாரு கூப்பிடுவா? நம்ம எப்படி வாசிக்கலாம்? அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோ ஏக்கத்தோட இன்னைக்கு திருவையாறு அந்த இடம், அந்த ட்ரஸ்ட் இன்னைக்கு அப்பாட்ட இருக்கு. அது தியாகபிரம்மத்தோட ஆசீர்வாதம். தாத்தாவோட ஆசீர்வாதம் அது. ஏன்னா, இன்னைக்கு அது எப்படியோ அப்படி வந்து, இப்படி வந்து அதுக்கப்புறம் செக்ரட்டரியா இருந்தாங்க. 30 வருஷம் அப்பா இருக்கிற வரைக்கும், அப்பா தான் மெயின் செக்ரட்டரியா இருந்தாங்க அதுல. அதுக்கப்புறம் அந்த அப்பா இருக்கும்போது இந்த ட்ரஸ்ட்டே அப்பா கைக்கு வந்துடுச்சு. இப்ப அந்த இடம் அது அப்பாவோட இதுல தான் இருக்கு. ம்ஹ்ம். அதையும் இதையும் அப்படியே எக்ஸ்ட்ரீமா நெனச்சு பார்த்தா, யாராவது நம்மள கூப்பிட மாட்டாளா? அப்படின்னு ஒரு குழந்தை 12, 13 வயசு குழந்தைக்கு இருந்தது. அதுக்கப்புறம் அந்த தியாகபெருமா அத ட்ரஸ்ட்டே தூக்கி நமக்கு குடுத்துருக்காரு அப்படின்னு. ஏன்னா, அந்த அபயாம்பிகா அம்மா சொன்னாங்க, இது மாரி பாலமுரளி கிருஷ்ணா அவரு கனவுல வந்து, "நீ குன்னக்குடிட்ட குடுன்னு" ஏதோ யாரோ சொல்றா மாதிரி இருந்ததாம். அதுதான் கூப்பிட்டு உடனே மறுநாளே அப்புறம் நைட்டு எதுக்கோ ஃபோன் பண்ணேன். அப்புறம் என் அப்பாவும் எங்க வீட்டுக்காரும் போனா பார்த்தா, அந்த ட்ரெஸ்ஸே தூக்கி கையில குடுத்துட்டாங்க.
அதெல்லாம் வந்து நினைச்சு பார்க்க முடியாத ரொம்ப பெரிய பாக்கியம். அதுதான் சொல்லணும். எங்க குடும்பத்துக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். இன்ன வரைக்கும் போயிட்டு ஆராதனை அன்னைக்கு அபிஷேகம்லாம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் எங்க குடும்பத்துல. எங்க பிரதர்ஸு எல்லாம் பண்ணுவோம். இந்த வாட்டி என்ன ஒரு வாட்டி என் பேரனே பொண்டாட்டி பண்ணா, இந்த வாட்டி என் புள்ள பண்ணா. ம்ஹ்ம். ஒரு வாட்டி இந்த குடும்பத்துல இருந்து நம்ம ஒருத்தர் போய் அபிஷேகம் பண்ணிட்டு அபிஷேகம் இருப்போங்க. பண்றது. அப்ப ஆன் ஸ்க்ரீன்ல அப்பியர் ஆகுறது. இப்ப வந்து அவங்களே தோற்றம் அளிப்பாங்க. இப்ப சொன்ன மாரி அந்த மாரி வந்திருக்காங்கல்ல படங்கள்ல, ஆ, பாடல்கள்ல சொல்றேன் ஆமா. நானு. அது அவரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டா அவருக்கு விருப்பமா? இல்லன்னா வந்து இப்ப நீங்க சொன்னீங்க தேவர் வந்து அவங்க 2 பேரும் நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லி நடிக்க வச்சாங்க. திருச்செந்தூர் பாட்டு அந்த சாங்ல. ம். அந்த மாரி அப்பா வந்து பாடல்கள்ல அப்பியர் ஆனது வந்து அவருக்கு விருப்பம் இருந்துச்சா? வந்து இப்படி வந்து பாடல்கள் வரணும். அதெல்லாம் 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 ரொம்ப ஆசையா பண்ணுவாரு. ஆ. அது மாரி இப்போ திருவருள் படத்துல சீர்காழிய மாமா பாடும்போது அதுக்கு வாசிச்சிருப்பார். மருதமலையில சோமு மாமா பாசுக்கு வாசிச்சிருப்பார். கந்தர் அலங்காரம் படத்துல ஜெயதேவி அம்மா கூட ஆடியிருப்பாங்க. அப்ப அதுல அப்பா வாசிச்சிருப்பார். நீங்க திருமலை தென்குமரி சொன்னீங்க. திருமலை தெய்வம் ஆகட்டும், இப்ப இந்த படங்கள் ஒண்ணு குறிப்பிட்டே இருந்தீங்க. சீர்காழியா எல்லா படத்துலயுமே பாடியிருக்காங்க அப்பாக்கு. ஆல்மோஸ்ட் நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, என்ன ஆமா. அவங்க 2 பேருக்குள்ள அப்படின்னு ஒரு நட்பு. அதுக்கு முன்னாடி அவரோட கச்சேரியில அப்பா வாசிச்சிருக்காங்க. வாசிச்சிருக்காரு. அது என்னன்னா ஏபின் படத்துல அவர் நிறைய நடிச்சிருக்காரு. நடிக்கிறதுனால அவர் பாடுவார். அகத்தியர்லயுமே வருவாரு. அப்படி நடிக்காத படத்துலயும் திருச்செந்தூரின் கடலோரத்தில் பாடியிருக்காரு. நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. 2 பேரும் ஸ்க்ரீன்ல நடிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதனால மோஸ்ட்லி இந்த அப்பாவோட சாங்ஸ்ல எல்லாமே அவர் நடிச்சிருக்காரு. நம்ம சிவகுமார் சார் அப்பாவோட படம் நிறைய நடிச்சிருப்பாரு. ஏபின் ஐயாக்கும் அப்பாவுக்குமான நட்பு பத்தி சொல்லுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் குடும்பம் எல்லா படங்களுக்குமே அப்பா தான் ஆமா. இசையமைச்சாங்க. அதெல்லாம் அதான் அவருக்கு ரொம்ப செல்ல பிள்ளை தான் அப்பா. அப்படியா? ரொம்ப ரொம்ப பிரியம். நம்ம ஃபேமிலிக்கிட்டயே ரொம்ப ஒரு இது ஜாஸ்தி. அவங்களும் சரி, அந்த ராணி அம்மா அவங்க ஒய்ஃபும் சரி, எல்லாருமே ரொம்ப அதான் சொன்னேன். அது எங்க ஃபேமிலி தான். அந்த மாரி ரொம்ப இது ஒரு பொக்கிஷம். ஏன்னா ம். குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயாவை பத்தி அவருடைய தான் நம்ம டிவில பார்த்திருக்கிறோம். அவரோட கச்சேரிகள் கேட்டிருக்கோம். பாடல் எல்லாமே பண்ணியிருக்கோம். பட் அவரை பத்தி நினைவலைகள் ஒரு ஒரு மகள் கோணத்துல சொன்னீங்க தெரியுமா? அப்பா கூடவே நிழல் மாரி கூடவே இருந்திருக்கீங்க இவ்வளவு ஆண்டுகள் கிட்டத்தட்ட. இப்ப நீங்க பொறந்ததுல இருந்து அந்த ஒரு அவர் ஆமா. இருந்த வரைக்கும் அந்த 40, 50 வருஷம் வந்து கூடவே இருந்திருக்கீங்க இல்லையா? அழகான நல்ல நினைவுகள். அது நீங்க சொன்னா மட்டும் தான் தெரியும். எங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது இது. சோ அத நீங்க எங்க எல்லாருக்குமே சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தது உங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ். 1 2 4 இல்லத்தரசிகளின் நேரம். இது நமக்கான நேரம். ஸ்டார் விஜயில் இல்லத்தரசிகளின் நேரம்.